ஹாய், இது ஆர்எக்ஸ் டியூனிங் பாயிண்ட். இது நம்ம 2018 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வண்டி. நான் இது ஒரு 15 வருஷமாக கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2018 இன்ஜின் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் அவுட்லுக் மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன். ரெஜிஸ்ட்ரேஷன் நானே பண்ணது. பெயிண்டிங் ஆகட்டும், கம்ப்ளீட் ஃபிட்டிங் ஆகட்டும், எல்லாமே நம்ம தான் ரெடி பண்ணோம் அந்த வண்டியை. இது என்னோடய தேர்ட் ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். 3வது நான் ரெடி பண்ண வண்டி. ஒரு வண்டி நம்ம ரிலேட்டிவ்க்கு ரெடி பண்ணி கொடுத்தோம். அதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஒரு வண்டி பண்ணியிருந்தேன். இது என்னோடய 3வது ப்ராஜெக்ட் 2018. பெயிண்டிங் பார்த்திங்கன்னா சில்வர் பெயிண்ட் எல்லாம் ஒரிஜினல் என்ன கலர் வருமோ அதே கலரை மேட்ச் பண்ணி பண்ணோம். தென் டேங்க் டோரெல்லாம் புதுசே நம்ம வெளியே அரேஞ்ச் பண்ணோம். அப்போ பார்த்திங்கன்னா டேங்கோட ரேட்டு 3000 தான் வரும். 100 டேங்கு மெரூன் பிளாக் ரெண்டுமே தான் சப்ளை இருந்துச்சு. 135 சப்ளையில் நம்ம வெளியிருந்து வாங்கியிருந்தோம். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 7000 அபோவ் வந்துச்சு டேங்கு. அப்புறம் 2 பேனலுக்குமே பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே 1000 ஒரு 2000 மேலே வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா அப்போ அதுக்கே நமக்கு ஒரு 9000 அப்போது ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். இப்போ என்னோடய பாயிண்ட் என்னென்னா, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறோம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஒரு பர்ஃபெக்ஷன் வரும் அப்படின்னா, ஒரு நட்டு போல்டாக இருக்கட்டும், என்னோடய பாயிண்டில் நான் சொல்கிறேன், ஒரு நட்டு போல்ட் நம்ம போடும்போது கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ண அந்த இருக்குல்ல, ஒரு இடத்துல 13 போல்டு வரும் அப்படின்னா அந்த 13 போல்டு போடணும். அந்த போல்டு வாஷர் பேஸ்ட் போல்டு வரும், பிளெயின் போல்டு வரும். அதுக்கப்புறம் நட்டு பார்த்திங்கன்னா வாஷர் பேஸ் நட்டு வரும், நார்மல் நட்டு வரும், வாஷர் ஸ்ப்ரிங் வாஷர் வரும். இந்தமாரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ பர்ஃபெக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும் அப்படின்னா, அந்தந்த இடங்களில் கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ண அதே நட்டு போல்டு பிளெயின் வாஷர் ஸ்ப்ரிங் வாஷர் இப்படி எல்லாம் போடும்போது மட்டும்தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பர்ஃபெக்டாக ஃபில் ஆகும்போது அந்த நட்டு போல்டு கூட நம்ம ஒரிஜினல் கிடைஞ்சால் மேக்ஸிமம் ஒரிஜினல் போடணும். ஒரிஜினல் கிடைக்கல அப்படின்னா வேறு பிராண்டு கிடைக்கும். ஒரிஜினலை விட பெட்டர் பிராண்டெல்லாம் கிடைக்கும். டிவிஎஸ் போல்டு வரும், டிவிஎஸ் நட்டு வரும். அப்போ ஒரிஜினல் ரெக்கமெண்ட் பண்ண அதே ஸ்பெக்கில் நம்ம பண்ணும்போது அந்த பர்ஃபெக்ஷன் எடுக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த ஹேண்டில் பாரில் என்னென்ன விஷயங்கள் பண்ணிக்கிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த மெயின் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த விஷயங்களெல்லாம் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிவிட்டு இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ண கொடுக்கும்போது இந்த விஷயங்களெல்லாம் சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி அந்த வாஷஸ் வரும், நட்டு வரும், இந்த மாதிரி ஒரிஜினாலிட்டியாக ரெடி பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். ஒரிஜினாலிட்டியாக ரெடி பண்ணும்போது அந்த ஒரிஜினாலிட்டியில் என்னென்ன ஐட்டங்கள்ஸ் எல்லாம் கம்பெனி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அந்த வண்டியில் மேக்ஸிமம் ஒரு 99% ஓஇ ஸ்பாட்ஸ் தான் யூஸ் பண்ணிவிட்டு சில ஐட்டங்கள் கிடைக்காத ரேர் ஐட்டங்கள் வெளியே வேறு ஐட்டங்கள் போட்டோம். நட்டு போல்டு மட்டும்தான் நம்ம வெளியே போட்டோம். பாக்கி எல்லாமே ஒரிஜினல் யூஸ் பண்ணோம். இந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம டோட்டலாக ஒரு 41,900 சம்திங் கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓட்டியிருக்கோம். தென் பைலட் பக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் அந்த 2000 அந்த டைமில் வண்டியில் வந்துச்சுல, அந்த சப்ளை நம்ம அப்போ பர்ச்சேஸ் பண்ணோம். லெஃப்ட் ரைட் இந்த ரெண்டுக்குமே சேர்த்து நமக்கு அப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ணது ஒரு 700 பக்கத்தில் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு சைடு 350, அதர் சைடு 350, 700 அப்புறம் ஷிப்பிங் அமௌண்ட் அவ்வளோ கொடுத்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் மீட்ரு பார்த்திங்கன்னா RX 135 மீட்டர் அப்போயே வரதில்லை, 100 டைப் மீட்டர் தான் வரும். இது RX 135 மீட்டர். அந்த கியர் இண்டிகேட்டர்லாம் வரும், 1 2 3 4 அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வருது பார்த்திங்களா. இது RX 135 மீட்டர் ப்ரிக்காலில் வருது. இதை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, நான் ஹேண்டிலில் சொல்கிறேன். ஹேண்டிலில் நம்ம RX 100 ஒரிஜினல் கிரிப் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அது சேஞ்ச் பண்ணிவிட்டு RX 135 டைப் கிரிப் ஓஇ வருது. அதை இப்போ ரீசெண்டாக தான் ரீப்ளேஸ் பண்ணோம். ஹேண்டில் சுவிட்ச் நம்ம வண்டி ரெடி பண்ணும்போது போட்டது தான். ஒரிஜினல் ஹேண்டில் சுவிட்ச் அப்போ சோர்ஸ் பண்ணியிருந்தோம். ஒரிஜினல் ஹேண்டில் சுவிட்ச் யூஸ் பண்ணோம். அப்புறம் யோக்கு பார்த்திங்கன்னா வண்டியில் வந்த யோக்கே தான் நம்ம யூஸ் பண்ணோம். வண்டியில் வந்த யோக்கை ரீபெயிண்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணோம். அந்த ப்ராடக்ட் அந்த பொருள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள ஒரு பியூட்டி. நம்ம அப்படி தான் சூஸ் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு நட்டு வருது பார்த்திங்களா. இந்த நட்டு ஒரு நட்டு வரும். இந்த போல்டு வாஷர் போல்டு கிடையாது. வாஷர் டைப்பு போல்டு உங்களுக்கு இதில் கரெக்ட் ஃபிட்டிங் கிடையாது. ஓஇ ஃபிட்டிங்கில் ஒரு போல்டு வரும், அதுக்கு பக்கத்தில் அது கூடல ஒரு வாஷர் வரும். இது ஸ்ப்ரிங் வாஷர் கிடையாது, நார்மல் வாஷர். ஓயில் தான் அந்த கரெக்ட் ஸ்பெக்கில் இந்த வாஷர் கிடைக்கும்.
நம்ம வெளியே கிடைக்கும்போது இந்த வாசர் கிடைக்கிறதே இல்லை. ஸோ நம்ம அதை மோஸ்ட்லி அதை சோர்ஸ் பண்ணி போட்டிருந்தோம் அப்போது. ஓகே, அதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே வரைக்கும் கிடைக்கும். ஆனால் ஒரிஜினலில் அந்த கீழே வரைக்கும் இருக்காது, அதோட கொஞ்சம் மேலே இருக்கும். அந்த நட்டு கீழே உள்ள அந்த போல்ட்டு வந்து உங்களுக்கு வெளியே தெரியாது. நம்ம கொஞ்சம் ஹைட்டு கூடது யூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக இதோட கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தான் வரும். ஓகே, அதுக்கப்புறம் யோக் அதை அப்படியே வண்டியில் உள்ளதை யூஸ் பண்ணோம். லிவர் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வந்துச்சு. 36L பார்ட் நம்பரில் நம்ம முன்னாடி சோர்ஸ் பண்ணும்போதும் வந்துச்சு, இப்போவும் வருது. அது ஒரிஜினல் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த செயின் பிரேக் அட்ஜஸ்டர், கிளச் அட்ஜஸ்டர், இந்த அட்ஜஸ்டர் இருக்குல்ல, இது நம்ம வண்டியில் இருந்ததே நம்ம யூஸ் பண்ணோம். அதை அப்படியே சிங் பண்ணோம். ஒயிட் சிங்கு, எல்லோ சிங் உண்டு. நம்ம எல்லோ சிங்கில் கோல்டு சிங் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த அட்ஜஸ்டர் போல்ட், இந்த போல்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடியது ரைட் சைட் பிரேக்கு உள்ள அட்ஜஸ்டர் மட்டும்தான் வருது. கிளச்சுக்கு உள்ளது வர்றதில்லை. கிளச்சுக்கு உள்ளது வந்து பிரேக் சைடை விட இங்கே கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த கேபிள் வந்து சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஹோல் வந்து சின்னதாக இருக்கும். நம்ம வண்டியில் உள்ளதே யூஸ் பண்ணோம். அந்த வண்டியில் என்ன வந்துச்சோ அதை சிங்க் பண்ணி போட்டுட்டு அதை ரீயூஸ் பண்ணோம். அப்புறம் கேபிள்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா கேபிள்ஸுமே ஒரிஜினல் வருது. இப்போவும் சப்ளை இருக்குது. நம்ம எல்லாமே எப்போவுமே ஒரிஜினல் கேபிள் தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பூட் ரப்பர் வந்து இந்த ரப்பரும் ஒரிஜினல் வருது, ஒரிஜினல் யூஸ் பண்ணோம். இந்த பூட் ரப்பரும் அப்போ ஒரிஜினல் வந்துச்சு. இப்போ கேபிள்ஸ் கூடவே வருது. அது இப்போ ஒரிஜினல் சின்ன ரப்பர் வந்து ஒரிஜினல் வர்றதில்லை. கேபிள் கூட வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். மாஸ்கில் வர்றது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். மாஸ்கில் வரக்கூடிய ஃபுல் ரப்பர் பூட் ரப்பர் கிட் இருக்குது. 4 ரப்பர் வரும். அதில் வந்து இந்த ரப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரப்பர் குவாலிட்டி நல்லா இருக்காது. இந்த ஒரு ரப்பரை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஓகே, சேம் சைடு இந்த கிரிப் மவுண்டு வண்டியில் வந்ததில் வந்து இந்த அலுமினியத்தில் பண்ணியிருப்பாங்க. அலுமினியமும் மெட்டலும் மிக்சிங்கில் இருக்கும். இதோட குவாலிட்டி ஒன் டைம் யூஸ் தான். நம்ம ஒன் டைம் வண்டியில் போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே வராது, டேமேஜும் ஆகாது. ஸோ அதை நம்ம பெயிண்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு யோக்கு கூட நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணலை. வண்டியில் வந்து 99 மாடல் வண்டியில் வந்தது, அதை அப்படியே யூஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நட்டு டிவிஎஸ் போல்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் வாசர், ஒரிஜினல் வாசரை நம்ம வந்து கலரிங் பண்ணி எடுத்துருந்தோம். இந்த போல்ட்டு பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் தான் வரும், கலரிங் எதுவுமே இருக்காது டிவிஎஸில் வர்றது. அதை நம்ம எடுத்து நமக்கு தேவையான கலர் ஒயிட் சிங்னா ஒயிட் சிங் போடலாம், கோல்டு சிங் அப்படின்னா கோல்டு சிங் போட்டுக்கலாம். தென் மிரர் ஒரிஜினல் மிரர் யூஸ் பண்ணியிருந்தோம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு சப்ளை இருந்துச்சு, ஒரிஜினல் யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பிரேக் சுவிட்ச், அது மிண்டா தான் சப்ளையர், அது ஒரிஜினலே வருது, அதையே யூஸ் பண்ணியிருந்தோம். யோக் அதே தான் யூஸ் பண்ணியிருந்தோம். பிரேக் லிவர் வந்து நம்ம ஒரிஜினல் 99ல் வரும்போது உள்ளதை அப்படியே யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, எல்லாமே மேக்ஸிமம் நல்லா இருக்கிற ஐட்டத்தை மேக்ஸிமம் ஃபுல்லும் ரீயூஸ் பண்ணணும், என்னோடய பாயிண்ட் அது. நெக்ஸ்ட்டு இந்த ஹேண்டில் கேப், இது நம்ம ஓல்டு ஸ்டாக் கிடச்சிது, இது ஒரிஜினல் தான். இந்த 99 2000 வரைக்கும் இந்த கேப் தான் வரும். இதுவுமே நமக்கு ஒரிஜினல் கிடச்சிது. இதை யூஸ் பண்ணோம், ஒரிஜினல் தான். வண்டியில் வந்தது யூஸ் பண்ணல, அது உடஞ்சிருந்துச்சு, நம்ம இதை யூஸ் பண்ணோம். அப்புறம் இந்த வயர் டேக், இந்த வயர் டேக் வந்து ஒரிஜினல் வருது, இப்போவும் வருது. இதை யூஸ் பண்ணியிருந்தேன். 5 டேக் வரும். அந்த ஹேண்டிலுக்கு மொத்தம் 5 டேக், ஆஸ் பர் த மேனுவல் 5 டேக் வரும். ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான போல்ட்டு யோக் போல்டு. இது வந்து பிஐ, இதோட மேக் வந்து பிஐ வரும், இல்லைனா பூஜா ஃபோர்ஜ் அப்படின்ட்டு இருக்கும் அதோட மேக்கர் நேம். இப்போ வரதெல்லாம் பிஐன்னு இருக்கும், எதனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த போல்டு, அதுக்கு மேலே ஒரு வாசர், அந்த யோக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதில் ஒரு வாசர் வச்சுருப்பாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ், நமக்கு அடியில் ஒரு நட்டு போடணும். 10 நம்பர் நட்டு போடுவோம், அதுக்குமே ஒரு வாசர் போட்டு ஒரு நட்டு போடணும். அந்த நட்டு வந்து நைலாக் நட்டு அப்படிம்பாங்க, 10 நம்பர் சைஸு. அஸ் பர் த மேனுவல் வந்து நட் நைலாக் அப்படின்ட்டு இருக்கும், அந்த நட்டு யூஸ் பண்ணலாம். இல்லைனா நார்மல் பிளெயின் நட்டு, அது ஓயிலே வரும். இல்லைனா டிவிஎஸ் வாங்கி சிங் பண்ணி போடலாம். அந்த டைம் நம்ம மேக்ஸிமம் டிவிஎஸ் நட்டு வாங்கி சிங் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இதோட பேக்கில் உள்ள நட்டு காமிக்கிறேன். இந்த நட்டு இதில் ஒரு வாசர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு நட்டு நைலாக்குன்னு சொல்லுவாங்க, அது வந்து வைப்ரேஷன் லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஓகே, இந்த நட் நைலாக் வந்து இப்படி தான் இருக்கும். அதில் ஒரு லாக் இருக்கும் ஆக்சுவலாக, அந்த நட்டு லூஸ் ஆகாமல் இருக்கிறது. ஓகே, இந்த ஸ்பெஷல் நட்டு ஆக்சுவலாக இதை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, இந்த ஹேண்டில் பார்லாம் மெயினாக இவ்வளோ ஐட்டங்கள் வரும். திருப்பி இன்னொரு ஐட்டம் ஷேர் பண்ணுறேன். இந்த பிரேக் கிளச் லிவர் இருக்குல்ல, அந்த கிளச் லிவர் வைப்ரேஷன் கம்மியாகிறதுக்கு உள்ள ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும்.
இதுக்கு உள்ளாடி ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். ஓகே, அந்த யோக்குக்கும் லிவருக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், மெட்டலில் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கு கம்பல்சரி யூஸ் பண்ணணும். கிளச்சுக்கு மட்டும்தான் வரும், பிரேக்கு வராது. அது யூஸ் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் கம்மியாகும், கிளச் சைடு உள்ள வைப்ரேஷன் கம்மியாகும். ஓகே, வேறு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து க்ரீஸு கம்பல்சரி அப்ளை பண்ணணும். எப்போவுமே வாட்டர் வாஷ் பண்ணும்போது அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ரீஸ் ரீஃபில் பண்ணணும். ரீஃபில் பண்ணும்போது தான் அந்த லிவர் வந்து உங்களுக்கு அதிகம் தேய்மானம் இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து இந்த கிளச் யோக் பார்த்திங்கன்னா, இந்த வண்டியில் ஆல்மோஸ்ட் ஒரு 2 lakhs கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கும். ப்ரீவியஸ் ஓனர் ஒரு 1 lakh ஓட்டியிருப்பாங்க, நம்ம ஒரு 1 lakh ஓட்டியிருக்கோம். அப்படி இருந்துமே இன்னும் அந்த ப்ளே கம்மியாக இருக்குது, இன்னும் அதை நம்ம ரியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதோட ரீசன் வந்து ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் தான். மெயின்டெனன்ஸும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த நட்டு போல்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் கரெக்டான சைஸில் இருக்கும். ஓஇ யூஸ் பண்ணிங்கன்னா, ஆஃப்டர் மார்க்கெட்டு இல்லைனா வேறு எதுவும் நார்மல் நட்டு போட்டிங்கன்னா இந்த இடங்கள் எல்லாம் பயங்கரமாக ப்ளே இருக்கும், சீக்கிரம் லூஸ் ஆயிரும். ஸோ கரெக்டாக இதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது இதில் எதுவும் தேய்மானம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த நட்டை தான் யூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.